குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயிலுங்க. நான் ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவேங்க. அங்கே வந்து போயிட்டு வந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் போயிட்டு வந்தோம்னாவே எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். கஷ்டங்கள் மனசில் இருக்க கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி மன நிம்மதி கிடைக்கும். அதுக்காகவே நான் வந்து ஒவ்வொரு தடவையுமே போயிடுவேன். ஒரு சில நாள் வந்து என்னால் போக முடியாத சூழ்நிலை வரும்போது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும். அதை எனக்கு என்ன தோணுன்னா, நாங்கள் போகாதனால தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த தடவை வெள்ளி செவ்வாயில் வந்து இடையில நான் போயிட்டு வந்துடுவேங்க. இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையான கோயிலுங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்குங்க. நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மன நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை, குழந்தைகள் இல்லை, அவ்வளோ நம்மளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அங்கே போய் நம்ம மனசு விட்டு அழுது அங்கே வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறுங்க. அதுக்காக நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னா, கஷ்டப்படுறவங்க என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்க நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணது இதுதாங்க. நீ வந்து எதுவும் பண்ண வேணாம், காசு செலவு பண்ண வேணாம், நேராக வந்து கோயிலுக்கு போய் அங்கனக்குள்ளே உங்கள் மனசு விட்டு அழுதுரு. உங்கள் அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி மனசு விட்டு அழுதுட்டோம்னா அந்த அம்மா வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையில் நீ படிச்சிருக்கலக்கா, உனக்கு இவ்வளோ நம்பிக்கையா கடவுள் மேலே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப, அதாவது நானும் இது அசால்ட்டாக இருந்தவ தான், இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நிறையா விஷயத்தில் நடந்திருக்கு. அதனாலே வந்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு வந்து நான் கோயிலுக்கு போவேன். அங்கே வந்து எனக்கு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களும் இது எங்கே இருக்குது அப்படின்னா, சக்தியில் இறங்கி நேராக வந்து தாலுகா ஆஃபீஸ் போகிற ரோடு தாங்க. நம்ம மலைக்கோட்டை இருக்குல்ல, திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அங்கன தாங்க இருக்குது அந்த குளமும். மலைக்கோட்டை, குளம், அடுத்து வந்து கோயில், இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அதை விட திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி கேட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேட்டுக்கு பின்னாடி இருக்கிற கோயில் தாங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூடியதான், எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கோயிலுக்கும் மாரியம்மன் கோயிலுக்கும் கோட்டை மாரியம்மன் கோயிலும் பத்ரகாளி அம்மன் கோயிலும் ஒரே இது தாங்க. நடுவில் ஒரு ரோடு மட்டும்தாங்க. அங்கே வந்து பத்ரகாளி அம்மன் கோயிலில் வந்து ஐயப்பன் கோயில், நிறைய கோயில்கள் அங்கனே பக்கத்தில் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். உங்கள் கஷ்டங்கள் குறையும், மன வேதனைகள், பிரிஞ்ச குடும்பங்களை ஒன்று சேர்க்குங்க. பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைக்கும். அதே போல் நம்ம குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் குறையும். குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க. அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கேட்கல, இல்லை அவங்க வேறு ஒரு தப்பான வழியில் போகிறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து என்னென்னா உங்கள் பேச்சை கேட்கவே, பிள்ளை பொண்டாட்டி அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்காதீங்க, கோயிலுக்கு போங்க. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே இங்கே வந்து யாகம் வளர்ப்பாங்க. யாகம் வந்து ஈவினிங் டயத்தில் வளர்க்கறதுனால ஒரு சிலர் வந்து மார்னிங்கே போயிட்டு வந்துடுவாங்க. ஈவினிங் வந்து பார்க்குறவங்க போய் வந்து யாகத்தை பார்ப்பாங்க. அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போகிறப்ப ஒரு செலவு இல்லைங்க. நம்ம விருப்பப்பட்டால் மட்டும்தாங்க. அங்கே எலுமிச்சம்பழம் விற்பாங்க, வேணும்னா வாங்கி நம்ம அங்கே வேலில் வந்து குத்தி வைக்கலாம். அடுத்து வந்து விளக்கு கொடுப்பாங்க, நெய் விளக்கு தருவாங்க, நெய் பால் கொடுப்பாங்க, தயிர் கொடுப்பாங்க. நம்மளோட வேண்டுதலுக்காக நம்ம என்ன வேணுமோ எல்லாமே அங்கேயே கொடுப்பாங்க. நம்மளோட கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னா மிளகாயும் விறகும் வச்சுருப்பாங்கங்க. அதை வாங்கி நம்ம தலையை சுற்றி அங்கே போட்டோம்னா அதை வந்து யாகம் விளக்கும்போது நம்ம போடுற எல்லாத்தையுமே வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க. நிறைய உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நம்ம போய் அதை செஞ்சு வாங்கி கொடுத்துட்டோம்னா உள்ள கோயிலுக்குள்ளேயே வந்து எல்லாமே விற்கிறாங்கங்க. அங்கே ஒரு 100 ரூபாய்க்கு தாங்க செலவாகும். நம்ம எல்லா பொருளுமே வாங்கினோம் அப்படின்னா 100 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். சப்போஸ் நம்மளுக்கு மனசு திருப்தி ஆகணும், நம்ம கஷ்டங்கள் குறையணும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், பொண்டாட்டி, பிள்ளை, குடும்பம், புருஷை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 ரூபா செலவு, நம்ம எவ்வளவோ காசு செலவு பண்ணுவோம், ஒரு 100 ரூபா செலவு பண்ணி பாருங்கள்.